ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு நோட்டு மாதிரி தருவாங்க. அதில் தான் நம்ம செக்கப் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. இதை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம மந்த்லி செக்கப் ஃபுல்லாக நம்ம செக்கப் போகிறது எல்லாமே இதில் தான் நோட் பண்ணுவாங்க. நான் செக்கப்புக்கு லாஸ்ட்டாக போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஹெச்பி லெவலில் வந்து 13 பாயிண்ட் இருக்கணுமா, எனக்கு வந்து 10 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரத்த ஊசி அயன் ஊசி மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுற மாதிரி 4 தடவை எனக்கு போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். இது மாதிரி நம்ம ஏரியா நர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்தமாரி ஒரு நோட் போட்டு கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, ஆர்ஹெச்ஐடி, ஆர்சிஹெச்ஐடி, நம்மளோட ஆர்சிஹெச்ஐடி, நம்மளோட நேமு, ஹஸ்பண்ட் நேம், இந்தமாரி எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் பேபியா செகண்ட் பேபியான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட லாஸ்ட்டு தலை குளிச்ச டேட்டும் நம்மளோட எண்டு டேட்டு டெலிவரி டேட்டுமே இடிடி டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்மளோட பிளட் குரூப் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் போயிருந்தப்போ எனக்கு வந்து நர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ என்னோட நர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓவரால் செக்கப் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹெச்பி பாயிண்ட் வந்து 13 இருக்கணும், 11ஆவது மினிமம் 11ஆவது இருக்கணும். 13 இல்லை 11 அந்தமாரி இருந்தால் ஆவரேஜ் தான். ஃபஸ்ட்டு 10 இருந்தது எனக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, அயன் ஊசி மாதிரி போட்டுருந்தாங்க. 24, அதுக்கப்புறம் 25 போடலை, 26 போட்டுட்டு 28 போடலை, 29, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 வந்து நம்மளுக்கு சண்டேவாக இருந்தது. அதுக்கப்புறம் 1ஆந்தேதி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 4 அயன் ஊசியுமே போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க செக் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 15 டேஸ்க்கு அப்புறமா நான் போயிருந்தப்பயும் எனக்கு ஹெச்பி லெவல் பார்த்தீங்கன்னா சேம் அதிலே தான் இருந்தது. இதுலையாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தது, 30.5 இருந்தது. இதில் 2.56 தான் நம்மளுக்கு இருந்தது, கொஞ்சம் குறைவாக அதை விடவே இது குறைஞ்சி போய் தான் இருந்தது. அப்புறமா நர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ 6 மந்த் தானே ஆகுது, இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் நீங்கள் எதனா சாப்பிடுங்க, ஹெல்த்தியானது சாப்பிடுங்க, அயன் ஃபுட் சாப்பிட்டாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் 8th மந்தில் ஒரு செக்கப் வருவீங்க. அப்போ பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் லோவாக இருந்ததுன்னா திரும்பி அயன் ஊசி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த அயன் ஊசி எதுக்காக நம்மளுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்ததுன்னா டெலிவரி டைமில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான். அதே மாதிரி ஹெச்பி லெவல் நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா பிரெஸ்ட் மில்க் சப்ளிமெண்ட்டும் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அயன் ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் வர நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக அயன் ஃபுட் சீரியஸ் தான் வரப்போகுது, எபிசோட்ஸ் தான் வரப்போகுது. நீங்கள் இந்தமாரி என்ன மாதிரி ப்ரெக்னென்சியாக யாருனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணும், என்ன ஃபுட்டில் அயன் கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் ஃபுட் எப்படி எடுத்துக்கலாம், எந்தெந்த ஃபுட்டில் அயன் கண்டென்ட் இருக்குது, அது எல்லாமே நான் ஒரு எபிசோட்ஸாக போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.